Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை செயலிழந்து விட்டதா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. தலைவர்கள் தமிழ்நாடு காவல்துறையை நோக்கிய விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை போரூர் பகுதியில் ஒரு சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் சாஃப்ட்வேர் என்ஜினியர் தஷ்வந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு பிணையில் வந்தார். அவருடைய தாயாரை அவர் கொலை செய்து விட்டார் என்ற அந்த வழக்கும் நடந்தது. அதிலேயும் அவர் பிறல் சாட்சியம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இந்த சிறுமியை கொலை செய்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த பல்வேறு பிரிவுகளில் 46 ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை என்றெல்லாம் தீர்ப்பு வந்த நிலையில் அவர் உயர்நீதிமன்றத்தை நாடினார். உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்தது. உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த குற்றவாளியின் மீதான அவர்தான் இந்த குற்றத்தை செய்தார் என்பதற்கான அரசு தரப்பு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை, மரபணு பரிசோதனையுமே ஒத்துப்போகவில்லை என்பதை காரணம் காட்டி அந்த வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்து இப்போது மரண தண்டனையும் ரத்தாகி இருக்கிற சூழலில் தமிழ்நாடு காவல்துறை சரியாக தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு. கடந்த ஜூன் மாதம் சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்டதில் காவல்துறையினர் அடித்தே அவர் கொல்லப்பட்டார் என்று காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் கடந்த மாதம் திருவண்ணாமலையில் ஆந்திராவிலிருந்து வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காரணம் 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள். கடந்த மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் டிஜிபி அலுவலகத்தின் முன்பாகவே புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார். நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலேயே வழக்குரைஞர் ஒருவர் விசிகாவினால் தாக்கப்பட்டிருக்கார். தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் தொடங்கி பெரு நகரங்கள் வரை போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, சமூக சீர்கேடு போதைப் பொருட்களால் இருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டு வருகின்ற சூழலில் காவல்துறை அதுக்கு சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காவல்துறை மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிற சூழலில் காவல்துறை தலைமை அலுவலகம் டிஜிபி ஆபீஸ் முன்பாக ஒரு கட்சித் தலைவர் தாக்கப்படுகிறார். உயர்நீதிமன்றத்திற்கு முன்பாகவே வழக்குரைஞர் ஒருவர் தாக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது செயலிழந்து விட்டதா, அவர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. நம்மோடு வழக்குரைஞர் ஜிஎஸ் மணி இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கா, காவல்துறை செயலிழந்து விட்டதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. உங்கள் பார்வை என்ன? அதாவது தமிழ்நாட்டில் காவல்துறையில் இருக்கிற பலர் சிறந்த காவல் துறையில இருக்காங்க. சிறந்த நபர்கள் காவல்துறையில கீழ்மட்டத்திலையும் சரி உயர்மட்டத்திலையும் சரி சிறந்த நபர்கள் இருக்காங்க. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டவசம் அப்படின்னா, ஊழல் அரசியல்வாதிகள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு காவல்துறையில் இருக்க சிறந்த நல்ல அவர்கள் கூட திறமையாளர்கள் கூட சரியா செயல்பட முடியாத அவலநிலை தான் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி வெளிப்படையா சாதாரண மக்கள் தொடங்கி அதாவது அரசியல்வாதிகள் வரைக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லாம அவர்கள் முன்னாடியே இந்த மாதிரி குற்ற செயல்கள் ஈடுபடுது. அதுவும் இல்லாம புலனாய்வு அமைப்பு முற்றிலுமா காவல்துறை புலனாய்வு அமைப்பு செயலிழந்து விட்டதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சென்சேஷனல் கேஸா இருக்கிற அந்த வழக்குகள்ல கூட காவல்துறை திமுக அரசின் கீழ் செயல்படுகின்ற காவல்துறை சிறப்பா செயல்படுறதில்லை, சிறப்பா செயல்பட விடுறதும் கிடையாது. ஒரு அரசை எதிர்த்து ஒரு ஒரு விமர்சனம் வைத்தாலே, ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு விமர்சனம் வைத்தாலோ இல்ல ஒரு போராட்டம் சொன்னாலோ அறிவிச்சாலோ நள்ளிரவில் கைது வருகின்ற இந்த திமுக அரசாங்கம் என்பது காவல்துறை என்பது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு சென்சேஷன் வழக்குல இருக்கிற ஒரு பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி விசச்சார வழக்கா இருக்கட்டும், இப்ப போரூர்ல நடந்த இந்த ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி இப்ப தூக்கு தண்டனை கைதி அவரை உச்சநீதிமன்றம் விடுவிச்ச வழக்கா இருக்கட்டும், டிஜிபி அலுவலகத்துல அவர் ஏர்போர்ட் மூச்சு தாக்கப்பட்ட விவகாரம் ஆகட்டும், இன்னைக்கு நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துல அருகாமையில விசிக தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரச்சாரம் முடிச்சுட்டு சென்ற போது ஒரு வழக்கறிஞர் அவரு தாக்கப்பட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு யாருன்னா காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை ஒரு குற்றம் நடக்காம இருக்க தடுக்கக்கூடிய இடத்துலதான் காவல்துறை இருக்கணும் பொதுவா.
அதிக கவனம் செலுத்த வேண்டியது, குற்றம் தடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய காவல்துறை, குற்றம் நடந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அது மேல சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தான் இந்த காரணம். அது அரசியல் தலைவர்களுக்காக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை, சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப தமிழகம் தான் இந்தியாவிலே பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், அதாவது கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கான எதிரான குற்றங்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகள் அதிகாரம் படைத்தவர்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும், இன்னைக்கு கூலிப்படை அதிகமா இருக்கிறது, இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருள் அதிகம் விநியோகத்துல இருக்கிறதெல்லாம் தமிழகம் தான் முதலிடத்துல இருக்கிறது. இதுக்கு முழு பொறுப்பு தமிழக காவல்துறையும், தமிழக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் தான் முழு பொறுப்பேற்கணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அந்த ஒரு நம்ம போரூர்ல அந்த சிறுமி 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்ட வழக்குல இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. போதிய ஆதாரம் அரசு தரப்புல வழங்காததுனால சிசிடிவி புட்டேஜ்கள்லாம் சரியான விதத்துல அந்த தஷ்வந்த்ங்கிற அந்த குற்றவாளியை இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க. ஒரு 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொன்ன வழக்குல கூட இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தூக்கு தண்டனை ரத்து பண்ணி விடுதலை செய்துனா அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு சரியான ஒரு விசாரணை நடத்தி சரியான ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்காத காரணத்தினாலதான் இந்த மாதிரி நடக்குது. அது பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைமை இருக்கு. ஒவ்வொரு வழக்கிலையும் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை நாடி சிறப்பு புலனாய்வு, சிபிஐ விசாரணை ஒவ்வொரு வழக்கிலையும் கேட்க வேண்டிய அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் தமிழக காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் திமுக அரசும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்பது சர்வதேச அளவிலே குற்றங்களை கண்டறிவதிலும் புலனாய்வு செய்ததிலும் தடுப்பதிலுமே நிபுணத்துவம் பெற்றது. ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரானது என்றெல்லாம் பெருமிதமாக சொல்லப்படுகின்ற தமிழ்நாடு காவல்துறை. அந்த தமிழ்நாடு காவல்துறை தலைமை அலுவலகம் முன்பாகவே ஒரு வன்முறை சம்பவம். சாதாரண மக்களும் கடைசியாக புகலிடமாக இருக்கிறது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்திற்கு அருகிலே ஒரு வழக்குரைஞர் தாக்கப்படுகிறார். நேற்றைய தினம் ஒரு கட்சியினுடைய தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிற திருமாவளவன் அவர் முன்னிலையிலேயே அந்த தாக்குதலானது நடைபெறுகிறது. நேற்று நடந்ததை பார்த்தோம். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்க சூழலில் வழக்குரைஞரும் பாஜகவுடைய மாநில செயலாளருமான அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். நீங்கள் இந்த வழக்கில் திருமாவளவன் மீது வழக்கு பதிவு செய்யணும், அவர் கைது செய்யணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த நபர் தான் என்ன வம்புழுக்கிற வகையில் வந்தார் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஏன் திருமாவளவனை கைது செய்யணும்? அவருடைய முன்னிலையில் இல்லைங்க, காருக்குள்ள உட்காந்து அடிக்க சொல்லி தூண்டுறதே திருமாவளவன் தான். இதுதான் கம்ப்ளைண்ட் சொல்றது. கம்ப்ளைண்ட்டை அடி வாங்கினவர் சொல்றது தான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க முடியும். சரிங்களா? குற்றம் சாட்டப்பட்டவங்க சொல்ற கருத்து கிடையாது. கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான் எஃப்ஐஆர். கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாரு, உள்ளுக்குள்ள திருமாவளவன் உட்காந்து அடிங்க அப்படின்னு சொன்னாரு, அடிச்சாங்க. லெப்ட் சைட்ல அவர் உட்காந்துருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி தான் போட்டு அவர் அந்த வழக்கறிஞரை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களை தூண்டுனாங்க அப்படின்னா என்ன தூண்டினாங்க? உங்களை பார் கவுன்சில் உள்ள புந்து ஒரு அட்வொகேட்டை அடிங்கன்னு சொல்லி தூண்டினாங்களா? ஒரு வண்டி குறுக்கால போகுது, ஒரு 2 வீலர் குறுக்கால நிக்குது, நீங்க உங்க கார் லைட்டா டச் பண்ணுது, என்னங்க இப்ப பாத்து வர மாட்டீங்களான்னு கேக்குறாரு. சரி, உள்ள திருமாவளவன் இருந்தோடனே சரி ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு நமக்கு எதிராக வந்து அவர் மட்டும் வண்டியை எடுத்துட்டு போறாரு. வண்டி எடுத்துட்டு போறவர்கிட்ட வம்படியா சண்டை போட்டு அவர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டு, சார் பார் கவுன்சில் உள்ள பூந்து ஒரு அட்வொகேட் அடிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ரவுடி ஆயிட்டீங்களா? என்ன திருப்பி அவர் அந்த அட்வொகேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா உடனே எஸ்சி கேஸ்குள்ள போய் ஓய்ச்சிப்பீங்க, அவ்வளவுதானே? என்ன சார், எங்க போயிட்டு இருக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு நீதி? திமுக ஆட்சி இருக்கிற தைரியம் தானே உங்களுக்கு? உங்க மேல கேஸ் போட மாட்டாங்க. என்ன ரவுடித்தனம் பண்ணாலும் உங்க மேல கேஸ் போட மாட்டாங்க, அவ்வளவுதானே? இது பார் கவுன்சில் என்ன பண்ணுது? பார் கவுன்சில் வெறுமனே அட்வொகேட்டுங்க கிட்ட ஐடி கார்டுக்கு பணம் வாங்குறது மட்டும் தான் தன்னுடைய வேலை நினைச்சிட்டு இருக்கா? ஒரு பார் கவுன்சில் உள்ள பூந்து ஒரு வக்கீல் அடிச்சிருக்காங்க. பார் கவுன்சில் என்ன பண்ணுது? மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் என்ன பண்ணுது? இந்நேரம் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது இல்லையா? உயர்நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ள ஒரு வழக்கறிஞர் தாக்கப்படுறார். உயர்நீதிமன்றம் அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இல்லையா? சூமோட்டோ எடுக்க வேணாமா அந்த வழக்கை? இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல சார். நீங்க வழக்கமான பாடிலாம் இதை பேசாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். சட்டத்தை பாதுகாக்கிற வழக்கறிஞர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா சரியா இன்றிலிருந்து 1 மாதத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பாக ஒரு கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்படுறார். அங்கேயும் போலீசார் முன்னிலையில தான்.
நேற்றைய தினமும் உயர்நீதிமன்றத்தில் அருகில் நடக்கிற அந்த தாக்குதலையும் காவல்துறை போலீசார் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்போ காவல்துறையினர் முன்னிலே இந்த தாக்குதல் வன்முறை நடக்குது அப்படின்னா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களா அல்லது காவல்துறையை ஒரு பொருட்டாக மதிக்கலையா? காவல்துறையை அவங்க ஒரு பொருட்டா மதிக்கல ஒண்ணு. ரெண்டாவது, திமுக ஆட்சி தானே, நம்மள யார் என்ன பண்ணிட முடியும் என்கிற ஒரு இருமாப்பு போக்கூடு திருமாவளவன். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடந்த போது ஏர்போர்ட் மூர்த்தி தெளிவாக சொன்னார், இது வந்து திருமாவளவன் அவர்களுடைய நேரடி தூண்டுதல்ல அவருக்கு நன்றாக தெரிந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ஆளுங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து இல்ல திருமாவளவன் அவர்களுக்கு இது தெரியாதுங்கிற மாதிரி சிலர் பேசினாங்க. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் முன்னிலையிலேயே அவரே போய் ஒருத்தனை அடின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவ்வளவுதான் திருமாவளவன் அவர்களுடைய தரம். அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராகவோ தன்னை வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடராக அவர் கொஞ்சம் கூட உணரல. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தான் என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஆளுங்களே ஒரு எமோஷன்ல போய் அடிக்க போனா கூட தடுத்து நிறுத்தணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் செய்ய வேண்டிய வேலை. நீ போய் அடிக்கிறான்னு சொல்றது ஒரு கும்பல் தலைவன் செய்ய வேண்டிய வேலை. இப்ப திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி யோசிக்கணும், நீ அரசியல் தலைவரா அல்லது நீங்கள் ஒரு கும்பல் தலைவரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல தமிழகத்தினுடைய எந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்தாலும் என்ன செய்திருப்பார்? ஏப்பா டூ வீலர் விடுப்பா, சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா இவர் என்ன பண்றாரு, போய் அடிங்க அப்படிங்கிறார். இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல். இதற்கு என்ன பதில்? திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் கேட்டா, இல்லைங்க அவர் வந்து வண்டியை வந்து அவரு தான் வந்து பிரச்சனை பண்ணாரு. பிரச்சனை பண்ண அடிப்பீங்களா? நீங்க உங்களை கேள்வி கேட்டா அடிப்பீங்களா? நீங்க பொறுமையா போக மாட்டீங்களா? ஒருத்தர் ரோட்ல கேட்டா ஈத்து போட்டு அடிப்பீங்களா? என்ன சார் உங்களுக்கு திமுக ஆட்சி நடக்குது, தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் கை கட்டி வேடிக்கை பாக்குது அப்படின்னு சொன்னா என்ன வேணா பண்ணிடுவீங்களா? நீங்க எல்லாத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வழக்கறிஞர் மீது கை வைத்தது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் சார். நீங்க இது வந்து மற்ற இடத்துல நடந்தது போன்ற விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதுமே குற்றச் செயல்களை அரங்கேற்றி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் வந்து ஒரு வழக்கறிஞர் மீது நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நன்றி. நீங்க வழக்கறிஞர் மீதே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வன்முறையை கட்டமைத்து விடுறீங்கன்னா உங்களால பாதிக்கப்படுகிற சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்கிற ஒரு கேள்வி தமிழக மக்களிடம் வந்திருக்கு. நன்றி அஸ்வத்தாமன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். இப்போ அஸ்வத்தாமன் குறிப்பிடுறார், காவல்துறையை ஒரு பொருட்டாகவே அவங்க கருதலை, அதனால தான் இப்படி ஒரு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. காவல்துறை செயலிழந்து விட்டதுங்கிற விமர்சனமும் இருக்குது. எது சரி, ஏன்? இப்போ அஸ்வத்தாமன் சொல்கிறாரு காவல்துறை ஒரு பொருட்டாக மதிக்கலை அப்படின்னு அஸ்வத்தாமன் சொல்கிறாரு. ஏன்னா அப்படி தான், அதனால தான் இப்படி 2 தாக்குதல் சம்பவத்துலையும் பார்த்தா அந்த காட்சிகளே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை செயலிழந்து விட்டது அல்லது அவர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எது சரி, ஏன்? செயலெல்லாம் இழக்கல, அவங்கெல்லாம் நல்லாவே செயல்படுறாங்க. என்ன சட்டத்தையும் நீதியையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ காவல்துறை மீது அடிக்கடி வர்ற இந்த விமர்சனங்கள் வந்து காவல்துறை வந்து செயல்படுத்த முடியாமல் அல்லது செயல்பட முடியாமல் யாரோ அவர்களை கட்டுப்படுத்துகிறார்களா அல்லது காவல்துறையும் வைத்திருக்கிற முதலமைச்சர் சரியாக இல்லையா? அதாவது காவல்துறையினர் செயல் இழக்கவில்லை, அவர்கள் விருப்பப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அவ்வப்போது சட்டத்தையும் நீதியையும் ஒதுக்கி வைத்திருவார்கள். காவல்துறையினர் திமுகவுக்கு பயப்படுறாங்க, திமுக விசிகாவுக்கு பயப்படுது. அதனாலதான் விசிகா அவருடைய ஆசைப்படி காவல்துறை நடக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் டிஜிபி ஆபீஸ்ல ஏர்போர்ட் மூர்த்தி அடி வாங்குறாரு, அவர் மேல வழக்கு, அவர் மேல குண்டர் சட்டம். நேற்று ஒரு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்திலேயே தாக்கப்படுறாரு, அவரை அடிக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவரும் இருக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த வழக்கறிஞர் கொடுத்த புகார் மேல நடவடிக்கை இல்லை. ஒரு காலத்துல திருமாவளவனை ஒரு கண்ணியமான அரசியல்வாதியா நினைச்சாங்க. இப்ப ஒரு அடிதடி அரசியல்ல நம்பிக்கை வச்சு அப்படி பயணம் செய்ய துவங்கிட்டார். நேற்று நடந்த சம்பவத்தினால வழக்கறிஞர் மத்தியிலையும் தென் மாவட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது மாதிரி தெரியுது. உண்மையா திருமாவளவன் ஒரு கண்ணியமான அரசியல் நோக்கித்தான் போறாரு, இந்த பேரை காவந்து பண்ணிக்கணும்னா நேற்று வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு காவல்துறை தகுந்த முறையில வழக்கு பதிவு செய்யணும். அதுக்கு திருமாவளவன் ஒத்துக்கணும். இல்லைன்னா ஒரு திருமாவளவன் அடிதடி அரசியல் விரும்புறாரு அப்படின்னு அவர் மேல உள்ள ஒரு இமேஜ் ரொம்ப
தாழ்ந்து போற நிலைமைக்கு தான் போகும். ரெண்டாவது ஒரு பதற்றத்தை வழக்கறிஞர் மத்தியிலேயே தென் மாவட்ட மக்கள் மத்தியிலேயே நிச்சயமா ஏற்படுத்தும். ஒண்ணு. ரெண்டாவது தமிழ்நாடு காவல்துறையினர் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அந்த சுப்ரீம் கோர்ட்ல அந்த குற்றவாளி தஷ்வந்துக்காக யார் வக்கீலா வாதாடினாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த தீர்ப்பினுடைய ஜெனியூனஸ் தெரியும். நேஷனல் அகாடமி ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் ஆந்திராவினுடைய அரசினுடைய ஒரு பல்கலைக்கழகம் ஹைதராபாத்ல இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சப்போர்ட்ல ஸ்கொயர் சர்க்குலர் கிளினிக் இன்னும் ஒரு தன்னார்வ அமைப்பு இருக்கு. அதுல சட்டம் படிக்கிற மாணவர்கள், சட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த தன்னார்வ அமைப்பு தான் அனலைஸ் பண்ணி இந்த குற்றவாளி தஷ்வந்துக்காக சுப்ரீம் கோர்ட்ல அப்பியர் ஆகி இந்த விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கு. அதனால ரொம்ப துல்லியமான தீர்ப்பு இது. இது ஃபெயிலியர் எங்கன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறையில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப வீக், டிஎன்ஏ டெஸ்ட் உள்பட. இதுக்கு அடிப்படை காரணம் இந்த மாதிரி பெரிய குற்றவாளிகள் பெரும் குற்றத்துல கைது செய்யப்படும் வரை உயர் அதிகாரிகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அக்கறையா இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த குற்றப்பத்திரிகை அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் தயாரிக்கிறது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தலைக்கு போகும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு ப்ராப்பர் லீகல் சப்போர்ட், எக்ஸ்பர்ட் சப்போர்ட் எதுவும் இருக்காது. அவருக்கு தெரிஞ்சதை குற்றப்பத்திரிகையா தாக்கல் செய்வாரு. அது அப்ரூவல் பண்ண வேண்டிய கடமை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவ்வளவு திறமையா தமிழ்நாட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பெரும்பாலும் திறமையானவர்கள் இருக்குதா தெரியல. அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த நீதிமன்றத்துல சமரிக்கப்படுற ஆவணங்களை மிகச்சரியா கொடுக்கணும்னோ அந்த குற்றப்பத்திரிகையை நல்லா ஆராய்ந்து அதை அப்ரூவ் பண்றது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு சாதாரண இந்த இடத்துலதான் திமுகனுடைய மாணவரணி தலைவராக இருக்கிற ராஜீவ் காந்தி ஒரு எக்ஸலத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இது கடந்த ஆட்சியில் காவல்துறை செய்த வழக்கு அவர்கள் புலனாய்வு செய்தது, அவர்கள் இந்த அளவுக்கு தான் செய்திருக்காங்கிறது ஒரு வெளிப்படை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் குறிப்பிடறதை கூட அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அப்போ இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியான தன்னுடைய வாதங்களை எடுத்து வைக்கலையா? காவல்துறை சரியான ஆதாரத்தை கொடுக்கல, இவரும் தன்னுடைய வாதங்களை சரியாக எடுத்து வைக்கலங்கிறீங்க. நம்மளோட காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை உலகளாவிய குற்ற புலனாய்வு மற்றும் குற்றத்தை தடுப்பதில் பெயர் பெற்ற ஒன்றாக இருக்கு. ஆனால் சமீப காலமாக தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது. உயர்நீதிமன்றத்திற்கு அருகிலேயே காவலர்கள் முன்னிலையில் ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல், காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் டிஜிபி அலுவலகத்துக்கு அருகிலேயே ஒரு கட்சி தலைவர் மீது தாக்குதல் காவலர்கள் முன்னிலையில். அப்போ காவல்துறை இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கா? செயலிழந்து இருக்கிறதா இன்றைக்கு? இப்போ நீங்க சொன்ன ரெண்டு சம்பவங்கள்லயும் பாருங்க, காவல்துறை கை கட்டிட்டு இல்ல, காவல்துறை போய் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதையும் மீறிதான் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆக அந்த சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்க மேல நிச்சயமா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப நேத்து நடந்த சம்பவத்துக்கு 2 பேரும் புகார் கொடுத்திருக்காங்க. காவல்துறை 2 புகாரையும் வாங்கி விசாரிச்சு தவறு யார் மேல இருக்குன்னு பார்த்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த டிஜிபி ஆபீஸ் நடந்த சம்பவத்திலையும் பாருங்க, காவலர் அங்க பணியில் அந்த காவலர் போய் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதையும் மீறிதான் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால காவல்துறை நம்ம எடுத்த உடனே குறை சொல்லிடக்கூடாது. காவலர்களும் மனிதர்கள் தான். அவங்க அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படிங்கிறது முயற்சி பண்ணாங்களா இல்லையாங்கிறது அந்த வீடியோ கிளிப்பிங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தஷ்வந்த் அந்த வழக்குல அந்த ஐடி இன்ஜினியர் தஷ்வந்த் பக்கத்து வீட்டு குழந்தைய விளையாடி இந்த குழந்தைய கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை கொலை பண்ணிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு அந்த குழந்தையோட பாடியை எடுத்துட்டு போய் ரொம்ப தூரம் போய் அங்க போய் பெட்ரோல் வச்சு எரிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நேரடியா பார்த்த சாட்சிகள் கிடையாது. இந்த வழக்குல காவல்துறை பண்ண தவறு என்னன்னா 90 நாட்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். போடாதனால அவரை ஓன் ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. வெளியே வந்தவர் அவர் குண்டாஸ்ல போட்டிருந்தாங்க, குண்டாஸ்லயும் வெளியே வந்துட்டாரு. வந்தவர் இந்த வழக்கை நடத்துறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாயை கேட்டு 19 சவரன் நகை கொடுன்னு கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவங்க கொலை பண்ணிட்டு அந்த 19 சவரன் நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு. அவங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது மாதிரி தன்னோட மனைவியை, அதாவது அந்த தன்னோட மகன் கொலை பண்ணிட்டு நகையை கொள்ளையடிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் பாம்பேல போய் போலீஸ் போய் பிடிக்கிறாங்க.
கஷ்டப்பட்டு போய் பாம்பேக்கு போய் அங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு பிடிக்க ஏர்போர்ட்ல இருந்த ஒரு ஓட இவங்க துரத்த, அது ஒரு சேசிங், சினிமா சேசிங் மாதிரி இருந்தது. அப்புறம் போலீஸ் பிடிச்சு கொண்டு வந்து கேஸ் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணாங்க. அந்த வழக்குல அந்த புகார் கொடுத்த அவனது தகப்பனார், இறந்து போன பெண்ணின் கணவர், புகார் கொடுத்தவரே பிறகு சாட்சியா மாறிட்டாரு. அந்த காரணத்தை சொல்லி அந்த வழக்குல விடுதலை பண்ணிட்டாங்க, தாயை கொன்ற வழக்குல. இந்த வழக்குல அவருக்கு வந்து மரண தண்டனையும் 46 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இது வந்து செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் நடத்தி தண்டனை வாங்கினாங்க. ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க, ஹைகோர்ட்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடுதலை பண்றதுக்கு காரணங்களா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவரோட உருவம் சரியா தெரியல, டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப காவல்துறை வந்து அடுத்தால அப்பீல் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்லயே அப்பீல் பண்ணுவாங்க. அதாவது மோர் தேன் எ ஜட்ஜ் பெஞ்ச் அதுல விசாரிப்பாங்க. விசாரிச்சு நிச்சயமா அதுல வந்து தவறு செய்தவருக்கு தண்டனை கிடைக்கும். காவல்துறை அவங்களால முடிந்த பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து நம்ம எப்போதுமே அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. இங்க ஒரு சைடோட பாக்குறத விட இன்னொரு சைடையும் நம்ம பார்க்கணும். அப்படிதான் என்னோட கருத்து. காவல்துறை இயன்ற வரைக்கும் முயன்றிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தாக்குற நிகழ்வுகளையும் கூட அவரை காப்பாற்றி அழைச்சிட்டு போறதும் காவல்துறையா தான் இருக்கு. ஆனா சீருடை அணிந்த ஒரு காவலர் இருக்கிறப்பே கூட அவர் மீது கூட கொஞ்சம் கூட மதிப்பில்லாமல் ஒரு தாக்குறது தான் அந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இதுலேயும் சரி, கடந்த மாதம் இதே போல் நடந்ததுலையும் சரி, தொடர்ந்து காவல்துறையினர் மீது வருகிற விமர்சனத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார், தொடர்ச்சியாக இப்படி தமிழ்நாடு காவல்துறை விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இல்லை ஒரு பக்கம் செயலிழந்து நிற்குதா, இல்லை அவர்கள் மீது மதிப்பை இல்லை அவங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இப்படி தாக்குதலில் ஈடுபடுறாங்களா? இல்லை, இது நம்ம காவல்துறை அப்படிங்கிறது வந்து நீங்க ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குறை சொல்ல முடியாது. 1-2 அதிகாரிகள் சிலர் செய்யக்கூடிய தவறுக்கு நம்ம ஒட்டுமொத்தமா பொறுமைப்படுத்த முடியாது. ஆனால் அதே வேளையில் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க அம்பை எய்து வரைத்த நம்ம பார்க்கணுமே, வந்து அம்பை மோவதால் எந்த பலனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்ம தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் பார்த்துட்டு வர்றது. இப்போ ஒன்று, நீங்க இப்ப காவல்துறையே செயல்பட முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்கன்னா முந்தைய அந்த டிஜிபி அலுவலக நிகழ்வையும் இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன என்ன அவங்களுக்கு தயக்கம்? ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டிய காவல்துறையினருக்கு அப்படி என்ன அழுத்தம் வருது? செயல்பட முடியாம அவங்க உறைந்து போவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்களாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அரசியல் தலைவர்கள் வந்து இது வந்து இல்ல எங்களுக்காக நீங்க பார்க்க வேண்டாம், அதுக்கு எது சரிப்படுது களத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் தலைவர்கள் சொல்வார்களே, ஆனால் காவல்துறை அந்த வந்து செயல்பட முடியும். அவர்கள் இதனால வந்து இது நம்ம கோயில்களை தலையிட்டு இதுல பிரச்சனை ஆச்சுன்னா என்ன செய்யறது, நாளைக்கு நம்ம வேலை போயிருந்தாங்க ஒரு தண்ணியில காட்டுக்கு மாற்றுறாங்க என்பதை போல என்ன தொடங்கினாங்கன்னா இது போன்றதான் நடக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறது. மகேஷ், நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு வழக்குரைஞர் செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். சார், நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலேயே ஒரு வழக்குரைஞர் தாக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை காவலர்களுக்கு முன்னிலேயே இந்த தாக்குதல்லாம் நடக்குது. காவல்துறையினர் மீது இப்போ சிவகங்கையில் பார்த்தாக்கா காவலர்கள் அடித்து ஒரு காவலாளி இறந்து போனது. அந்த வழக்கு இன்றைக்கி சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. போதைப் பொருட்கள் புழக்கம் ஒரு பக்கம் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை மிக அதிகமாக இருக்குது, சமூக சீர்கேடாக பேராபத்தாக இருக்குன்னா சொல்கிறப்ப இப்போ காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கா அல்லது செயல்பட முடியாத நிலையில் இருக்காங்களா, நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்களா? சார், இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வு என்பது ஒரு வழக்கறிஞர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்குதல் சொல்ல முடியும். 2009 ஈழத்திலே நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழ் சொந்தங்கள் 1.5 லட்சம் பேர் வந்து கொத்து குண்டுகளால் கொல்லப்பட்ட போது மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. அவர் அன்றைக்கு ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்கள் சமூக பிரச்சனைக்கு குரல் அத்தனை பேரையும் அடக்கி ஒடுக்கி அந்த தமிழ் சமூகத்து அந்த அநீதியை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததை போல அந்த ஒரு சமயத்திலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்நாடு உள்ள வழக்கறிஞர்கள் வந்து தலைமையது ஈழப்போரை ஈழத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்களுடைய சங்கங்களிலே கருணாநிதியுடைய கொடும்பாவி எரிக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் இந்த சோனியா காந்தியுடைய கொடும்பாவி எரிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக கருணாநிதி நீதிமன்றத்துடைய தாய்க்கோளான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்துக்கு உள்ளே புகுந்து மிகப்பெரிய தடியடியை நடத்தி நீதிபதி முதற்கொண்டு அன்றைக்கு தாக்கப்பட்டார். பல வழக்கறிஞர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள்.
இன்றைக்கும் அதே சூழ்நிலை தமிழ்நாட்டிலே நிலவுகிறது. ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய இயற்கை வளங்கள், மண், மலை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. போதைப் பொருள் வஸ்துகள், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, திருவண்ணாமலையில 2 காவலர்கள் ஒரு அப்பாவி பெண்களை கற்பழிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இப்ப இன்றைக்கு இன்னும் ஆட்சி முடிவதற்கு 3-4 மாசம் இருக்கு. அதனால மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுருமோ, ஆட்சிக்கு எதிரான புரட்சி ஏற்பட்டுருமோ, அதற்கு வழக்கறிஞர் சமுதாயம் தலைமை தாங்கிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல திட்டமிட்டு நேற்று ஒரு வழக்கறிஞரை, ஒரு நீதிமன்றத்துக்கு வர வழக்கறிஞரை திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர், விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்றைக்கு இங்கே வன்முறையை நிகழ்த்த பார்த்திருக்கிறார். ஒரு டெல்லியில ஒரு பிரச்சனை நடக்குன்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா, அதை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இருக்கு, சென்னை பார் அசோசியேஷன் இருக்கு, லா அசோசியேஷன் இருக்கு, வழக்கறிஞர் சங்கம் நாங்க பாத்துக்கிற போறோம். நாங்க போராட்டத்தை முன்னெடுக்க போறோம். யாருமே அறிவிக்காம, யாருமே கூப்பிடாம இவரா ஒரு கட்சி சார்பா ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த இந்த அரசே முயற்சி. இது வழக்கறிஞர்களுக்கு, ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட நாங்க போராட்டத்தான் பாக்குறோம். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, சட்டத்தின் ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் நடக்கல. இங்க ஒரு மிகப்பெரிய, நீங்க சொன்னது மாதிரி எங்க பார்த்தாலும் பாலியல் துன்புறுத்தல்கள், எங்க பார்த்தாலும் கொள்ளை, எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கொலை, இப்படி ஒரு அறிவிக்கப்படாத, எங்க பார்த்தாலும் நம்ம மரியாதைக்குரிய யூடியூபர் நம்ம வரையர் தேசம் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்திமார்களை திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறது, இப்படி யாரெல்லாம் இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறாங்களோ, இந்த அரசுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களெல்லாம் இந்த அரசு கங்கணம் கட்டி ஒழிக்க பாக்குறது. அதனுடைய விளைவாதான் உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர்களை மிரட்டி பாக்குற அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்டத்தின் ஆட்சி நடைபெறல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. பள்ளிகள், கல்லூரிகள் எங்க பார்த்தாலும் போதை வஸ்துக்கள், கூலிப்பு, உயர்தர போதை வஸ்துக்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு. பெண்கள் நடமாட முடியல, பெண்கள் பள்ளிக்கு போக முடியல, பெண்கள் கல்லூரிக்கு போக முடியல. ஒரு அரக்கத்தனமான ஒரு அரகாஜ ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்குங்க. இங்க சட்ட ஒழுங்கு முற்றிலும் கெட்டு போயிடுச்சுங்க. ஒட்டுமொத்த ஆளும் வர்க்கத்திற்கு காவல்துறை மண்டியிட்டு தலைவணங்கி அவங்களுக்கு சேவை செய்து மக்களுடைய பாதுகாப்பையோ, மக்களுடைய பிரச்சனையோ, மக்களுடைய அந்த அழுகை குரலையோ கேட்கறதுக்கு காவல்துறை தயாரா இல்ல. அப்படி கேட்டால் கூட ஒட்டுமொத்த முதலமைச்சர் குடும்பத்துடைய அழுத்தத்தினால முதலமைச்சர் குடும்பத்துடைய 5 அணியா பிரிஞ்சு காவல்துறைக்கு, டிஜிபிக்கு, அடிஷனல் டிஜிபிக்கு, மாவட்ட எஸ்பிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்காங்க. இதனால தமிழ்நாட்டுல இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத, குறிப்பா பெண்கள் வாழ முடியாத ஒரு சூழல் இருக்குங்க. அதனால சட்டத்தின் ஆட்சி இங்க நடைபெறல. அதனுடைய விளைவுதான் உயர்நீதிமன்றத்துல இந்த அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கொந்தளிச்சுவாங்களோ, புரட்சி ஏற்படுற பயத்துல வழக்கறிஞர்களை மிரட்டி பார்க்கிறோம். ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்கார். வன்மையா கண்டிக்கத்தக்கதுங்க. நன்றி செந்தில், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய இன்றைக்கு செயலிழந்து காணப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு மீது நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், இப்போ காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம், டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு கட்சித் தலைவர் தாக்கப்படுகிறார். உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக அருகிலே வழக்கறிஞர் தாக்கப்படுகிறார். காவல்துறையினர் பல வழக்குகளில் அவர்களே குற்றவாளிகளாக கைது செய்யப்படுகிறார்கள். யார் பாதுகாக்கணுமோ அவங்களே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். சிவகங்கையில் பார்த்தோம், திருவண்ணாமலை பார்த்தோம். இப்போ காவல்துறையை எப்படி செயல்பட வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு காவல்துறை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் தன்னுடைய பரிந்துரைகளையும் கொடுத்து விட்டது. அவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு என்ன நிர்பந்தத்தினால நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க? காவல்துறை முன்னிலையிலேயே ஒருவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, தாக்குறாங்க அப்படின்னாக்கா, அப்போ காவல்துறை மீது அவர்கள் மதிப்பே இல்லை, என்ன இருந்தாலும் நம்மளை மேலே எது செய்ய முடியாதுங்கிற எண்ணமா, அல்லது இந்த காவலர்கள் மீது, இந்த காவல்துறை மீது நம்மளை எதுவும் செய்திட முடியாதுங்கிற அந்த காரணமா, அல்லது யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்தால் கூட நம்ம அது கடந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா, ஒரு அச்சமே இல்லை, சீருடை அணிந்த காவலர்கள் மீதான ஒரு மரியாதை, அச்சம் இல்லை என்பது தான் இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் வெளிப்படுத்துதா என்கிற கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. காவல்துறை சுதந்திரமாக செயல்படுமா, சட்டம் ஒழுங்கை காக்குமா, குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை இருக்கிற போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்துமா என்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. என்ன செய்ய போகிறது காவல்துறை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.